அக்பர் டவுனை சேர்ந்த சகோதரர் சாதிக் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். என்ன கேட்கிறார் என்றா, காதியானிகள் ஜலசா என்று ஒரு மாநாட்டை கடந்த ஒரு திகதியை குறிப்பிட்டு நடத்தியுள்ளனர். காதியானி சகோதரர் ஒருவரிடம், நபிக்கு பிறகு நபி வர மாட்டார்களே, ஏன் இந்த கொள்கையில் இருக்கிறீர்கள் என்று கேட்டால், இது வழிகெட்ட கொள்கையாக இருந்தால் இவ்வளவு மக்கள் இதில் சேர்ந்து இருப்பார்களா? இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்த இறைவன் அருள் புரிவானா என்று கேட்கிறார்கள். இதற்கு பதில் தரவும் என்று சொல்லி சகோதரர் சாதிக் அவர்கள் அக்பர் டவுன்ல இருந்து கேட்கிறாங்க. முதலாவது என்ன விஷயம் என்றா, காதியானிகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட பிரிவினர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வருவார்கள். அப்படி வந்த ஒரு நபிதான் காதியானி பகுதியை சேர்ந்த மிர்சா குலாம் அஹ்மத் என்பவன் என்று சொல்லி அவனை நபியாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு பிறகு ஹலீஃபாக்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கையில் இருக்கிறார்கள். இது ஒரு வழிகட்ட கொள்கை, ஒரு குஃப்ரியத்தான ஒரு கொள்கை என்று நாங்கள் பிரகடனப்படுத்தி வருகிறோம். இதை பற்றி காதியானி சகோதரரிடம் எத்தி வைக்கின்ற நேரத்துல அவனோட ஜலசா என்று சொல்லக்கூடிய ஒரு மாநாடு நடந்திருக்குது. ஜல்சா எதுவோ தெரியல, ஒரு மாநாடு நடந்திருக்குது. அந்த மாநாட்டுல மக்கள் ஒன்று குழுமி இருக்கிறாங்க. அது இங்கிலாந்துல நடக்குது. பிரித்தானியாவுல நடக்கக்கூடிய அந்த மாநாட்டுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று குழுமி இருக்கிறாங்க. இதை காட்டி அவர் என்ன கேட்கிறாருன்னா, வழிகட்ட கொள்கையாக இருந்தா இத்தனை மக்கள் ஒன்று கூடுவார்களா? இப்படி ஒன்று கூடி இருப்பதே அல்லாஹ்வுடைய அருள் இந்த அமைப்பில் இருக்கிறது, எனவே இது வெற்றி பெற்ற ஒரு அமைப்பு தான் என்று அந்த காதியானி சகோதரர் மார்க்க ரீதியான ஆதாரங்களை முன்வைக்காமல் ஒரு உலக ரீதியான ஒரு காரணத்தை முன்வைத்து தன்னுடைய வழிகேட்டை நியாயப்படுத்தி இருக்கிறார். முதலாவது அந்த சகோதரருக்கு என்ன பதிலை இவர் கொடுக்கணுமா? இவர் பதிலளிக்க சொல்ற அந்த சகோதரர் தெளிவடைவதற்காக என்ன பதில் சொல்லணும் என்றா, உலகத்துல இந்த பெரும்பான்மையை வைத்து முடிவெடுப்பது, நேர்வழி எது வழிகேடு எது என்று முடிவெடுப்பது இஸ்லாத்துல ஒரு அடிப்படையே இல்லை. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 6வது அத்தியாயத்துல 116வது வசனத்துல சொல்கிறான், நபியே, நீங்கள் பூமியிலே அதிகமானவர்களை பின்பற்றினால் அவர்கள் உண்மை நல்வழியிலிருந்து வழி தவற செய்து விடுவார்கள். அவர்கள் பின்பற்றுவது ஊகத்தை தான். அவர்கள் அனுமானம் செய்வோரை தவிர வேறு இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், நபிகள் நாயகத்துக்கு, உலகத்தில் உள்ள பெரும்பான்மையை நீங்க பின்பற்ற போனீங்கன்னா உங்களை வழிகெடுத்துருவாங்க, நீங்க சத்திய பாதையிலிருந்து சருகி விடுவீர்கள், அவங்க யூகத்தை பின்பற்றக்கூடியவர்கள், அனுமானம் செய்பவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப பெரும்பான்மையை பார்த்து ஒரு சத்தியம் அசத்தியம் என்று மார்க்கத்துல முடிவெடுக்கலுமா? பெரும்பான்மை என்பது சத்தியம் அசத்தியத்துக்கான அளவுகோலே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால 243வது வசனத்துல, சூரத்து யூசுப்ல 12வது அத்தியாயத்துல 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஷ்குரூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் நன்றி செலுத்த மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் அஅராஃப் 7வது அத்தியாயத்துல 187வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று சூரத்துல் ஹூத் 11வது அத்தியாயத்துல 17வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யுமினூன், மனிதர்கள் அதிகமானவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். அதே போன்று அல்லாஹ் 12வது அத்தியாயத்துல 103வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், வமா அக்ஸருன் நாஸி வலவ் ஹரஸ்த முஃமினீன், நபியே, நீங்க எவ்வளவு பேராசப்பட்டாலும் மனிதர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று சூரத்து யூசுப் 12வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல, 68வது வசனத்துல, 40வது வசனத்துல, 16வது அத்தியாயம் சூரத்து நஹ்ல்ல 38வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மனிதர்களில் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் என்று ஏராளமான சான்றுகளை, மனிதர்கள் அதிகமானவர்கள் விளங்க மாட்டாங்க, நம்பிக்கை கொள்ள மாட்டாங்க, நன்றி செலுத்த மாட்டாங்க, அறிய மாட்டாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். பெரும்பான்மையை வைத்து ஒரு முடிவெடுப்பது என்பது அது குர்ஆனுக்கு மாற்றமானது. அதுவே வழிகேடுக்கு நம்மை இட்டு செல்லும் என்பதை அந்த காதியானி சகோதரருக்கு பதிலாக சொல்லிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இவர்களுடைய கொள்கை சரியா பிழையா என்பதை எதை வைத்து நாங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றால், குர்ஆன் ஹதீஸ்ல நபித்துவம் சம்பந்தமாக என்ன சொல்லப்படுகிறது, இறுதி நபி சம்பந்தமாக என்ன சொல்லப்படுகிறது என்பதை வைத்துதானே முடிவெடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் யாரும் வரமாட்டார்கள் என்று அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. ஆனா இந்த காதியானிகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னா, 1835ஆம் ஆண்டுல பிறந்த, அதே மாதிரி 1908ஆம் ஆண்டுல இறந்த இந்த மிர்சா குலாம் அஹ்மத் என்பவன், காதியானி பகுதியை சேர்ந்த மிர்சான் குலாம் அஹ்மத் என்பவர் நபிகள் நாயகத்துக்கு பின்னாடி ஒரு நபியாக வந்தார் என்று நம்புகிறார்கள்.
இது நேரடியாக அல் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா 7வது அத்தியாயத்துல 158வது வசனத்துல யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆன், நான் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் தூதர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கியாமத் நாள் வரைக்கும் உள்ள மனிதர்களுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தூதராக இருப்பார்கள். அப்ப வேறு யாரும் நபி வர வேண்டிய அவசியம் இல்லை, தூதர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதே போன்று 21வது அத்தியாயத்துல 107வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே, உங்களை நான் இந்த உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே தவிர அனுப்பவில்லை. அப்ப அல்லாஹ்வின் தூதர் தான் உலகத்தாருக்கு அருட்கொடை. அப்ப கியாமத் நாள் வரைக்கும் உள்ள மக்களுக்கு அருளாக நேர்வழி காட்டக்கூடியவர் நபிகள் நாயகம் தான் என்பது இதன் மூலம் விளங்குகிறது. அதே போன்று 34வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்நாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ், நபியே, உங்களை மனித குலம் அனைவருக்கும் நபியாக அனுப்பியிருக்கிறோம். பஷீரம் வனதீரா, நற்செய்தி சொல்பவராக, எச்சரிக்கை செய்பவராக. வலாக்கின் அக்ஸர் அன்னாஸி லா யஅலமூன், ஆனால் அதிகமான மக்கள் விளங்க மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று 25வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா, அல்லாஹ் தனது அடியாருக்கு இந்த ஃபுர்கானை அருளினானே, அவனுக்கே எல்லா பாக்கியமும். அவன் எத்தகையவர் என்றால் மக்கள் அனைவருக்கும், அகிலத்தார் அனைவருக்கும் எச்சரிக்கை செய்பவராக இந்த நபியை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லி ஏராளமான குர்ஆன் வசனங்கள் ரசூலுல்லாஹ் தான் கியாமத் நாள் வரைக்கும் நபி என்றதை உறுதிப்படுத்துகிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹீஹுல் புகாரியிலே 335வது செய்தியில ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வகான நபியு யுபஅசு இலா கௌமிஹி ஹாஸா, ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சமுதாயத்துக்காக ஹாஸாவாக அனுப்பப்பட்டுள்ளார், அந்த சமூகத்துக்கு மட்டும் நபியாக அனுப்பப்பட்டுள்ளார். வபுஇஸ்து இலன் நாஸி ஆம்மா, ஆனால் நான் ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்று இந்த வசனத்துக்கு விளக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்ல 4777வது செய்தியை சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹல்லஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபீ தாலிப் ஃபீ கஸ்வத்தி தபூக், தபூக்குடைய போரின் போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்களை பார்த்து கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கிறார்கள், பிரதிநிதியாக நியமிக்கிறார்கள். அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் துஹல்லிஃபுனி ஃபி நிசாஇ வஸ்ஸிபியான், பெண்களையும் சிறுவர்களையும் பார்ப்பதற்காகவா என்னை நீங்கள் பிரதிநிதியாக நியமிக்கிறீர்கள் என்று கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அமா தர்லா அன் தகூன மின்னி பிமன்சிலத்தி ஹாரூன மின் மூசா, அலியே, நீங்க மூசாவுக்கு ஹாரூன் எந்த இடத்தில் இருந்தாரோ அந்த மாதிரி எனக்கு நீங்கள் இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா, என்னுடைய ஒரு பிரதிநிதியாக இருப்பதை நீங்கள் விரும்பவில்லையா என்று சொல்லிவிட்டு ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப எந்த நபியும் இல்லைன்னு சொன்ன பிறகு மிர்சா குலாம் அஹ்மத் எப்படி நபியாக ஆக்குவாங்க, அது வழிகட்ட சிந்தனையாக வருகிறது. அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரிலே 3455வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அதுல என்ன வருது, கானத் பனு இஸ்ராயீல தசூசுஹுமுல் அன்பியா, பனு இஸ்ரவேலர்களை நபிமார்கள் தான் பராமரித்து வந்தார்கள், நபிமார்கள் தான் அவர்களுக்கு நிர்வகிப்பவர்களாக இருந்தார்கள். ஹலக்க நபியுன் ஹலஃபஹு நபியுன், ஒரு நபி மரணித்து விட்டால் இன்னொரு நபி அவருக்காக வேண்டி நியமிக்கப்படுவார். வ இன்னஹு லா நபிய பஅதி, ஆனால் எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் கிடையாது. வஸயகூனு குலஃபாஉ ஃபயக்ஸுரூன், ஆனால் எனக்கு பிறகு ஹலீஃபாக்கள் தான் வருவார்கள், அவர்கள் அதிகமானவர்களாகவே இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுல இருந்து நபிக்கு பிறகு எந்த நபியும் இல்லை, ஹலீஃபாக்கள் வேண்டும் என்றால் வரலாம் என்ற செய்தியை இந்த செய்திகள்ல இருந்து பாக்குறோம். அப்ப காதியானிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா, மிர்சா குலாம் அஹ்மத் நபிக்கு பிறகு வந்த நபி என்றாங்க. அப்ப நபி என்று சொல்றீங்களே, இந்த இத்தனை குர்ஆன் வசனங்களுக்கும் இத்தனை ஹதீஸ்களுக்கும் மாற்றமாக அவரை நபி என்று நீங்க சொல்றீங்களே, அவருக்கு வந்த வேதம் என்ன, அவருக்கு வந்து வேதத்தை நீங்கள் எடுத்து காட்டுவீர்களா? மிர்சா குலாம் அஹ்மத் ஒரு நபி என்று அவருக்கு வேதம் வந்திருக்கிறோம், எல்லா நபிமார்களுக்கும் நல்ல வேதம் கொடுத்திருக்கிறார். மிர்சா குலாம் அஹ்மதுக்கு வந்த வேதம் என்ன, அந்த வேதத்துக்கு அவர் விளக்கமா சொன்ன நூட்கள் என்ன, அவருடைய மிர்சா குலாம் அஹ்மதுடைய ஹதீஸ்கள் என்ன, அவைகளை பட்டியல் போட்டா காம லீலைகளும் முரண்பாடுகளும், ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக அலைந்து திரிந்த கதைகளும், ஒருவனை தன்னுடைய பகைவனை பழித்திருப்பதற்காக இந்த மார்க்கத்தை பயன்படுத்தி கொண்ட விதத்தையும், ஆங்கிலத்தில் வகி வந்ததும் அது இலக்கண முரண்பாடுகளுடன் வந்ததையும் என்று ஏராளமான குளறுபடிகளை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அது வகியா, வகி என்றா தெளிவாக இருக்கும். அவருக்கு இங்கிலீஷ்ல வகி வந்துச்சாம், வேகமா வகி வந்துதான், அதனால அந்த வகியில கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்துச்சாம் என்றெல்லாம் உணரி கற்ற அளவுக்கு வகியை ஒரு குழப்பமாக சொல்லக்கூடிய ஒருவரை நபி என்று கொண்டிருப்பது எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடு, எவ்வளவு பெரிய ஒரு குஃப்ரியத்தான காரியம் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். ஆனா இவங்க என்ன சமாளிக்கிறாங்க தெரியுமா, மிர்சா குலாம் அஹ்மது நபியா வந்துட்டாரு, சரி,
அதற்கு பிறகு யாரு நபி என்று கேட்டா அதற்கு பிறகு நபி வர மாட்டாங்க, அதற்கு பிறகு ஹலீஃபாக்கள் வருவாங்க என்று சொல்கிறார்கள். அவர்களுடைய முக்கியமான ஒருவர் அந்த காதியான அமைப்பை சேர்ந்த உசூராக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒருவர், அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பாருங்கள். ஒரு தூதருடைய நபிமார்களுடைய அந்த அந்தஸ்தை இந்த உலகிலே நிலைத்திருக்க செய்வதற்காக, நிழல் வடிவில் அதனை நிலைநிறுத்துவதற்காக அல்லாஹு தஆலா खलीफाக்களை खुलाफाக்களை ஏற்படுத்துகிறார். तो इसी वजह से खुदा ताला ने खिलाफत को तजवीज किया था दुनिया कभी और किसी जमाना में बरकाते रिसालत के मालूम है. எனவே இதன் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா खिलाफत அமைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் இந்த உலகம் ஒருபோதும் நபிமார்களுடைய அந்த அருளிலிருந்து பேரிழந்து விடக்கூடாது என்பதற்காக. அவர் என்ன சொல்கிறார்? அந்த நபித்துவத்தின் நிழலை இந்த உம்மத்தில் அல்லாஹ் நிலை நிறுத்துவான். அப்ப நபிக்கு பிறகு நபி வர மாட்டார் என்றது இஸ்லாத்தோட கொள்கை. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு பிறகு ஒரு நபி வர முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு பிறகு மிர்சா குலாம் அஹ்மத் நபியா வருவாராம். சரி, மிர்சா குலாம் அஹ்மதுக்கு பிறகு யாராவது நபியா வருவாரான்னு கேட்டா அது நபி வரமாட்டாங்க. யாரு வருவாங்களா? நபித்துவத்தின் நிழல், அதற்கு பிறகு அவருடைய நிழலாக நுபுவத்தின் நிழல் இந்த உம்மத்துல நிலை நிறுத்தப்படும் என்று அதற்கு குலஃபாக்கள் அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று சொல்கிறார்கள். அதுக்கு அவங்க எதை ஆதாரமா காட்டுறாங்கன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அஹ்மதுல 17680வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல ரசூலா சொல்றாங்க, தக்கூனு நுபுவத ஃபீக்கும் மாஷா அல்லாஹு அன் தக்கூன, இந்த நுபுவத்து அல்லாஹ் எவ்வளவு காலம் உங்கள் மத்தியிலே நிலை பெற வேண்டும் என்று அல்லாஹ் நாடுவானோ அவ்வளவு காலம் நிலை பெறும். சும்மா எர்ஃபாவா இதாஷாக, பிறகு அல்லாஹ் அதை உயர்த்துவான், அல்லாஹ் நாடும் போது அதை உயர்த்தி விடுவான். சும்மா தக்கூனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜின் நுபுவா, வாசகத்தை கவனியுங்கள். பிறகு அல்லாஹ் குலஃபாக்களை ஹலீஃபாவை ஹிலாஃபத்தை ஏற்படுத்துவான் அலா மின்ஹாஜின் நுபுவா, நுபுவத்தின் ஒளியிலிருந்து வழியிலிருந்து அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஃபதகூனு மாஷா அல்லாஹ் அன் தக்கூன, பிறகு அது நிலை பெறும் காலம் எல்லாம் அல்லாஹ் நாடும் அளவுக்கு நிலை பெறும். பிறகு சும்ம தக்கூனு முல்கன் வால்லன் ஃபயகூனு மாஷா அல்லாஹ் ஐயகூன, பிறகு மன்னராட்சி இடம்பெறும். ஆனா அந்த மன்னர் நல்லவரா இருப்பாரு, ஆனா மன்னராட்சி நிலை பெறும், அது அல்லாஹ் நாடும் அளவுக்கு நிலை பெறும். பிறகு சும்ம தக்கூனு முல்கன் ஜபரியத்தன், பிறகு அல்லாஹ் அடக்குமுறை செய்யக்கூடிய ஒரு மன்னராட்சியை ஏற்படுத்துவான். ஃபதகூனு மாஷா அல்லாஹ் அன் தக்கூன, அல்லாஹ் நாடிய காலம் வரைக்கும் அது நிலை பெறும் என்று சொல்லிட்டு கடைசியா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சும்ம தக்கூனு கிலாஃபத்தன் அலா மின்ஹாஜின் நுபுவா, பிறகு மீண்டும் நுபுவத்தின் வழியிலிருந்து ஒரு ஹிலாஃபத் ஏற்படும் என்ற ஒரு செய்தியை வந்து சும்மா சக்கத்த, பிறகு நபிகள் நாயகம் அமைதி அடைந்தார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. இதை காட்டி மின்ஹாஜுன் நுபுவா, நபிகள் நாயகத்தின் அந்த நுபுவத்தின் ஒளியிலிருந்து ஒரு ஹிலாஃபத் ஏற்படும் என்று சொன்னார்களே, அந்த ஹிலாஃபத் தான் இது காதியானிகளுடைய ஹிலாஃபத். இந்த ஹிலாஃபத்தின் ஹலீஃபாவாகத்தான் காதியானிகளின் உசூர் தலைவர் இருக்கிறார், அவர்தான் அந்த ஹலீஃபா. எனவே அந்த ஹலீஃபாவுடைய அந்த நுபுவத்தின் நிழலில், நுபுவத்தின் வழியில் ஏற்படக்கூடிய அந்த ஹிலாஃபத்துக்கு நாங்க கட்டுப்படணும் என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறார்கள். இப்ப இங்க மின்ஹாஜுன் நுபுவாண்டு வருது. மின்ஹாஜுன் நுபுவாண்டு வந்தா என்ன அர்த்தம்? நுபுவத்தின் வழியிலிருந்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்தின் வாசல் அடைக்கப்பட்டு விட்டது என்றாங்க. நற்செய்திகள் மட்டும் வரும் என்றாங்க, நல்ல கனவுகள் தான் நற்செய்திகள் என்றாங்க. இதை தாண்டி நுபுவத்த வழியில, நுபுவத் அடிப்படையில வஹி வந்து ஆட்சிக்கு வழிகாட்டப்படாது. ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க? ஒரு எனக்கு பிறகு ஆரம்பத்துல ரசூல் சொல்றாங்க, தக்கூனு நுபுவத்த ஃபீக்கும் மாஷா அல்லாஹ் வ தக்கூன, நுபுவத்து அல்லாஹ் நாடும் அளவு காலம் அளவுக்கு நிலை பெறும். சும்ம தக்கூனு ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜின் நுபுவா, பிறகு நுபுவத்தின் வழியில் மின்ஹாஜின் நுபுவாவில் ஒரு ஹிலாஃபத் ஏற்படும் என்றாங்க. அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு ஹிலாஃபத், உமர் ரலியல்லாஹு ஹிலாஃபத், உஸ்மான் ரலியல்லாஹு ஹிலாஃபத், அலி ரலியல்லாஹு ஹிலாஃபத், முஆவியா ரலியல்லாஹு ஹிலாஃபத், யஸீத் ரலியல்லாஹு ஹிலாஃபத்னு ஒரு ஹிலாஃபத் வழி வருது. இது மின்ஹாஜுன் நுபுவா, நுபுவத்தின் வழியில் அந்த ஹிலாஃபத் அமையும் என்றாங்க. இந்த நுபுவத்தின் வழியில் உள்ள ஹிலாஃபத்துல உள்ள ஆட்சியாளர்கள் குலஃபாக்கள், அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து வஹி பெற்றவர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டார்களா? அல்லாஹ்வின் வஹியை பெற்றுதான் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொன்னார்களா? அப்ப மின்ஹாஜுன் நுபுவாண்டா நுபுவத்தின் நிழல் என்றால், நபிக்கு பிறகு வஹி வந்து அந்த நுபுவத் நடைபெறாது. நபி எந்த வழியில் கிலாஃபத்தை செய்தார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்றதனால ஹலீஃபான்னு சொல்ல மாட்டோம். என்றால் ரசூல் அல்லாஹ்வின் தூதராக தூது பணியையும் நிலைநிறுத்தினார்கள், ஆட்சி பணியையும் நிலைநிறுத்தினார்கள். ரசூல்லா செஞ்ச ஆட்சி பணி என்ற அந்த பகுதியை ரசூல்லாவுக்கு பிறகு அந்த ரசூல்லாவுடைய நுபுவத்தின் அடிப்படையில் ரசூல்லா செஞ்சாங்களே ஆட்சி, அந்த நிழல்ல யாரு செய்வார்களோ அவர்கள் தான் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் என்று இதன் மூலம் அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஹலீஃபாவை தானே அல்லாஹ் சொல்கிறான். இதை தாண்டி
இவங்களுக்கு வஹி வந்து வஹி மூலம் மக்களை ஆட்சி செய்கின்ற, மக்களை வழிநடத்துகின்ற ஒரு கலீஃபாவை பற்றி அல்லாஹ் சொன்னானா? சொல்லவில்லை. மாறாக இவங்க என்ன செய்றாங்கன்னு பாருங்க. இவங்களோட கலீஃபாவுக்கு பின்னாடி எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கணும் என்று சொன்னா, அவங்க சொல்றாங்க, முதலாவது சொல்றாங்க, நீங்க வந்து இந்த கலீஃபாவுக்காக வேண்டி எழுந்திருக்க வேண்டும். எந்த அளவுக்கு எழுந்திருக்க வேண்டும் என்றா, அந்த ஹலீஃபா முன்னாடி நீங்க ஒரு ஜனாசா போல இருக்கணும். ஹிலாஃபத்துல காலடியில உங்களோட தலையை கொண்டு வந்து வைக்கணும். ஒரு ஜனாசா போல நீங்க கிடக்கணும். ஆட்சியாளருக்கு எந்த விதத்திலும் நீங்க முரண்படக்கூடாது. மொத்தமா ஒரு ஷேக் முன்னாடி ஒரு புரட்டப்படுகின்ற ஜனாசாவை போன்று நீங்கள் ஆக வேண்டும் என்று இந்த காதியானிய மதத்தினுடைய உஸ்தாத் உசூர் அவர்கள் சொல்லும் அந்த காணொலியை பாருங்க. अपनी हर मादी रूहानी तरक्की के लिए खिलाफत के कदमों में अपना सर रखते। எனவே நீங்கள் எழுந்திருங்கள். உங்களுடைய உலகளாவிய மற்றும் ஆன்மீக எல்லா முன்னேற்றங்களுக்காகவும் நீங்கள் खिलाफत अहमदियाவின் காலடிகளின் மீது உங்களுடைய தலையை வையுங்கள். खुद को खलीफतुल मसीह के हाथ में ऐसे दे दें जैसे गस्साल के हाथ में मय्यत होती है। यानी जो शख्स मय्यत को नहलाता है, जैसे उसके हाथों में मय्यत होती है, तो मय्यत का अपना कोई ख्याल नहीं होता। वो उसे उल्टे पलटे दाएं करे बाएं करे, जहाँ चाहे जिस चाहे दौड़े, उसका अपना ख्याल मय्यत का खत्म हो जाता है। ऐसे ही हमें अपने आप को खिलाफत के हाथों में दे देना चाहिए और जैसे चाहे जिस चाहे हम उससे काम लें। அவர்கள் கூறுகின்றார்கள், எனவே நீங்கள் எவ்வாறு உங்களை கிலாபத்தின் கீழ் கொடுத்து விட வேண்டும் என்றால், ஜனாதாவை மையத்தை குளிப்பாட்டுகின்றவருடைய கையில் மையத்தை எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறு நீங்கள் கிலாபத்தின் கையில் உங்களை கொடுத்து விட வேண்டும். மையத்தை குளிப்பாட்டுகின்றவர் அந்த மையத்தை விரும்பியவாறு அவர் அதனை அங்கு திருப்பலாம், இங்கு திருப்பலாம், அந்த மையத்தை மாற்றலாம், கையை உயர்த்தலாம், எது வேண்டும் என்றாலும் அந்த மையத்தில் அவர் அதாவது செய்ய முடியும். அந்த ஜனாதாவுக்கு எந்த ஆற்றலும் இருக்காது. அதே போன்று நீங்கள் உங்களை முழுமையாக கிலாபத்தில் ஒப்படைத்து விடுங்கள். इसी में हमारी कामयाबी की जमानत है। அப்ப இந்த மாதிரி ஒரு ஹலீஃபாவாக இஸ்லாம் இருக்க சொல்லிட்டா இப்படி இருக்க சொல்லல. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 4வது அத்தியாயத்துல 59வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கும் இந்த தூதருக்கும் கட்டுப்படுங்கள், வ உலில் அம்ரி மின்கும், உங்கள் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் கட்டுப்படுங்கள். ஃபைன் தனாஸஅதும் ஃபி ஷைஇன், உங்களில் யாராவது ஒரு விஷயத்துல முரண்பட்டால் ஃபருத்துஹு இலல்லாஹி வர் ரசூல், அதை அல்லாஹ்விடமும் அல்லாஹ்வுடைய தூதரிடமும் ஒப்படைங்கள். இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், நீங்கள் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பி இருந்தால் அல்லாஹ்விடமும் அல்லாஹ்வுடைய தூதரிடமும் ஒப்படைங்கள். தாலிக கைரும் வ அஹ்ஸனு தஅவீலா, இதுதான் சிறந்தது, அழகிய விளக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப ஆட்சியாளருக்கு அல்லாஹ் கட்டுப்படுத்த சொல்றான். ஆனா ஆட்சியாளர் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்துல முரண்பட்டா ஜனாசா போல கிடங்கண்டானா கிடங்கன்னு சொல்லல. எப்படி அல்லாஹ் சொல்றான்? ஃபருத்துஹு இலல்லாஹி வர் ரசூல், அதை அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் தூதரிடத்திலும் ஒப்படையுங்கள். அப்ப அல்லாஹ் இந்த விஷயத்துல எப்படி நடக்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நடக்க சொன்னாங்களோ அந்த மாதிரி நாங்க நடக்கணும் என்றுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நேர்வழி பெற்ற ஆட்சியாளர்கள் சம்பந்தமாக குறிப்பிடுகிறான். அதுக்கு மாற்றமாக ஜனாசாவை போல கிடக்க சொன்னா அது நேர்வழி பெற்ற ஆட்சியா? அது வழிகட்ட ஆட்சி, அது குஃப்ரியத்தான் ஆட்சி. ஜனாசா புரட்ட மாதிரி கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்குவதற்காக கண்ட உதாரணங்களையும் ஆதாரமாக காட்டி பேசுவதை இஸ்லாத்தின் ஆதாரமாக எடுக்க முடியாது. மேலும் புகாரியில 7144வது செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸமு வத்தாஅத்து ஹக்குன், செவிமடுப்பதும் அதே போன்று கட்டுப்படுதலும் என்பது சத்தியம், அது கடமை, அது நிலைநிறுத்தப்பட வேண்டும். மாலம் உமர் பில் மஈசத்தி, ஆனா மார்க்கத்துக்கு மாற்றமான காரியங்களில் கட்டுப்படுதல் என்பதும் செய்மடுத்தல் என்பதும் கிடையாது. யாராவது ஒருவர் மார்க்கத்துக்கு முரணான ஒன்றை உங்களுக்கு ஏவினால் கட்டுப்படுதலும் கிடையாது, செய்மடுத்தலும் கிடையாது என்ற செய்தியை அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? கட்டுப்படுதல் செய்மடுத்துதல் என்பது மார்க்கத்துக்கு உட்பட்ட காரியங்கள், அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செய்யற காரியத்துல இல்ல. அப்படிதான் குர்ஆன் வசனமும் சொல்லுது, இந்த ஹதீஸும் சொல்லுது. இன்னும் சொல்ல போனால் பாவமான காரியங்களை கட்டுப்படுதல் கிடையாது என்று புகாரில 4340வது செய்தியில அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அத்தாஅத்து ஃபில் மஅரூஃப், கட்டுப்படுதல் என்பது நன்மையான காரியங்களில் தான், முரணான காரியங்களில் கட்டுப்படுதல் என்பது கிடையாது என்ற செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, ஜனாசாவை போல ஹலீஃபா முன்னாடி கிடக்க முடியாது. அப்ப ஜனாசா முன்னாடி தக்லீதாக கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டத்தை உருவாக்குற காதியானி மதம் சரியான மதமா?
காதியானி பிரிவு சரியான பிரிவா, அது வழிகேட்டின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த மின்ஹாஜுன் நுபுவா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஏற்பட்டுச்சு. அதற்கு பிறகு மீண்டும் ஒரு மின்ஹாஜுன் நுபுவா கியாமத் நாள் நெருங்கும் போது ஏற்படும் என்று குறித்த ஹதீஸ் சொல்கிறது. எப்படி சொல்லுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக முதல்ல நுபுவத் வருது, பிறகு மின்ஹாஜுன் நுபுவால நபித்துவத்தின் ஒளியின் கீழ் ஒரு ஹிலாஃபத் நடக்குது. அது சஹாபாக்கள் செஞ்ச ஹிலாஃபத். அதற்கு பிறகு மன்னராட்சி நடைபெறும். அதுல நல்ல ஒரு மன்னர் ஆட்சி செய்வார். பிறகு மன்னராட்சி நடைபெறும். கெட்ட மன்னர்கள், அடக்கி ஆளக்கூடிய ஜப்ரியத்தானவர்கள் அதுல ஆட்சி செய்வார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிலாஃபா நடக்கும், மின்ஹாஜுன் நுபுவால நடக்கும். அது எதிர்காலத்துல கியாமத் நாள்ல நிலை பெறக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கும். அது ஹிலாஃபத்தா இருக்கும். ஹிலாஃபத் என்றா ஆட்சி அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒன்றா இருக்கும். அந்த ஹிலாஃபத் நபி வழி அடிப்படையில் ஹிலாஃபத்தை செய்யும் என்று வருது. ஏண்டா ஹிலாஃபத் என்பது அல்லாவின் கலீஃபா என்பது அல்லாவின் பிரதிநிதியும் அல்ல. யாருடைய பிரதிநிதி என்றால் அது ரசூலுல்லாஹ்வின் பிரதிநிதி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அஹ்மதுல் 56வது செய்தியில் அபூ முலைக்கா என்பவர் அறிவிக்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அபூ முலைக்கா அவர்கள் கேட்கிறார்கள், யா கலீஃபத் அல்லாஹ், அல்லாவின் கலீஃபா என்று அழைக்கிறார்கள், விழிக்கிறார்கள். அப்ப அவர் சொல்கிறார், அபூபக்கர் அவர்கள், ஆனா கலீஃபத்து ரசூலில்லாஹ், நான் அல்லாஹ்வின் தூதருடைய கலீஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வஅன ராலின் பிஹி வஅன ராலின் பிஹி வஅன ராலின் பிஹி, அதுதான் நான் திருப்தி அடைகிறேன், அதுதான் நான் திருப்தி அடைகிறேன், அதுதான் நான் திருப்தி அடைகிறேன் என்று சொல்கிறார். அல்லாஹ்வின் கலீஃபாவாக இருக்க யாருக்கு முடியாது. ஒருவர் இல்லாத நேரத்துல இன்னொருவர் பிரதிநிதியாக இருக்க முடியும், இருக்கும்போது பிரதிநிதியாக இருக்க முடியாது. அப்ப அல்லாஹ் எப்பயாவது இல்லாம போனாதான் நாங்க பிரதிநிதியாக முடியும். அல்லாஹ் இல்லாம போவானா? இல்லாம போக மாட்டான் என்றால் அல்லாவுக்கு யாரும் பிரதிநிதியாக முடியாது. ஹலீஃபாண்டா ஹலீஃபத்து ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாவாக இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபாண்டா ரசூலுல்லாஹ் ஆட்சி செய்த நபி வழியின்படி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலை. அதான் மின்ஹாஜுன் நுபுவா, அதான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. எதிர்காலத்துல கியாமத் நாள் நெருங்கும் பொழுது ஒரு நபி வழி அடிப்படையில நுபுவத்தின் அடிப்படையில நிலை பெறக்கூடிய ஒரு ஆட்சி நிலவும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இப்ப இந்த காதியானிகள் செய்யக்கூடிய அந்த யூகேல இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைமையகம் ஒரு ஹிலாஃபத்தா, அது ஒரு ஆட்சியா, அது மின்ஹாஜுன் நுபுவா, ஜனாசா போல இருக்க சொன்னா மின்ஹாஜுன் நுபுவா. காதியானி மக்கள், அப்பாவி மக்கள் இருக்கிறாங்க. அதுல பல பேர் எனக்கு தெரியும், தனிப்பட்ட முறையில் அறிந்தும் இருக்கிறேன். ஆனால் அவர்களுடைய அந்த அப்பாவித்தனம் இந்த மார்க்கத்துல அவங்க நேர்வழி இருக்கிறதுக்கு ஆதாரமாகாது. அவர்கள் வழிகேட்டில் உச்சத்தில் இருக்கிறார்கள். அந்த குஃப்ரியத்தான கொள்கையிலிருந்து விடுபட வேண்டும். புகாரி என்ன சொல்லுது, முஸ்லிம் என்ன சொல்லுது, திருமிதி என்ன சொல்லுது, நசாய் என்ன சொல்லுது, ஹதீஸ் கிரந்தங்கள் என்ன சொல்லுது, எந்த செய்தியும் அவர்களுக்கு தெரியாது. அப்பாவித்தனமாக அவர்கள் சிக்கி கிடக்கிறார்கள். ஆனால் அந்த அப்பாவித்தனத்திலிருந்து அவர்கள் விடுபட்டு காதியானி மதத்திலிருந்து அவர்கள் இஸ்திக்பார் செய்து கலிமாவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை இறுதி நபித்துவத்தை உறுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு மாற்று கருத்து காதியானி மதம் சொல்லும் என்று சொன்னால் அவர்களுடைய நாங்கள் பகிரங்கமாக விவாதத்திற்கு தயாராக இருக்கிறோம். பகிரங்க மேடையில உங்களுடைய அந்த சிந்தனை சித்தாந்தங்கள் எல்லாம் வழிகேடு என்பதை தோலுறுத்தி காட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.